இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் பேட்ரி மாற்றுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஆனால் நம்ம இன்பில்ட் பேட்டரியை மாற்றுறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை தான். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்பில்ட் பேட்ரி நார்மல் பேட்டரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நார்மல் பேட்டரி 2 பக்கம் லாக் இருக்கும், எடுத்துகிட்டு வேறு பேட்டரி மாற்றிக்கலாம். இன்பில்ட் பேட்டரியை மாற்றணும் அப்படின்னா லேப்டாப்பில் நீங்கள் கண்டிப்பாக பேக் சைடில் பேக் கவரை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அதில் எத்தனை ஸ்க்ரூ இருக்கோ அத்தனை ஸ்க்ரூவுமே நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ராப்பராக வந்து பேக் கவரை ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திரும்பவும் ஃபிட் பண்ணும்போதும் அதே ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்காகனா ஸ்க்ரூ வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற த்ரெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு, அப்படி டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு லேப்டாப் இன்ச்சஸ் எல்லாமே வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகும். அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதுக்காக இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை இதுதான். அதனால தான் நம்ம பேக் கவரை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக நீங்கள் என்ன ஸ்க்ரூ நம்ம எடுத்துருக்கோமோ அந்த ஸ்க்ரூவை எந்த இடத்துல ஃபிட் பண்ணோம் அப்படின்றத பார்த்து ஃபிட் பண்ணோம். எதுக்காக நான் இதை டீப்பாக இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அந்த ஸ்க்ரூ வந்து போடுற ப்ரொசீஜர் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதுக்காக தான் பேக் கவரை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம பேட்டரியோட பொசிஷன் பார்க்கணும். பேட்டரியோட பொசிஷன் பார்க்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஏதாவது காம்போனன்ட் முக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பேட்டரிக்கான ஸ்க்ரூஸ் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு போனோம். கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ் ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவும் நீங்கள் ப்ராப்பராக எந்தெந்த ஸ்க்ரூ ஒரே மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. போர்டில் வர ஸ்க்ரூஸ் கோடுக்கும் சேர்த்து வர மாதிரி ஃபிட்டிங் வர மாதிரி வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அந்த கலர்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து சில்வர் கலர், பிளாக் கலர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். எதுக்காகனா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்க்ரூவில் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. எதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பேட்டரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறது. பழைய பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம பேட்டரியை வந்து எந்தளவுக்கு உப்பி இருக்குது பாருங்கள். எதுக்காக இதுமாதிரி உப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக சார்ஜ் போட்டுருந்தீங்கன்னா இந்தமாதிரி பேட்டரி உப்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? பேட்டரி லைஃப் ஆகிட்ட பிறகு இந்தமாதிரி பேட்டரி உப்பாது. பேட்டரி வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் அதிகமாக ஓவர்லோடு போடும்போது தான் இந்தமாதிரி பேட்டரி உப்புறதுக்கான சான்சஸ். இந்தமாதிரி பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து இந்தமாதிரி உப்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த மவுஸ் பேடு வரும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த மவுஸ் பேட், டச் பேடும் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முடியாது, டச்சிங்கும் ஒர்க் ஆகாது. மவுஸ் பேட் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் மவுஸ் பேட் எதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி உப்புனது காரணம் தான் உங்களுக்கு. அதான் இந்த உப்புனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று பேக்கில் கவர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ப்ரெஸ்ஸிங் அதிகமாகும்போது மவுஸ் பேட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். பேட்டரி வந்து சார்ஜ் போடும்போது 95% வந்தோடனே நீங்கள் சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு சார்ஜுக்கு 30% கம்மியாகும்போது திரும்ப நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். திருப்பி 95% வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுமாரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 90% 100% ஆன பிறகும் நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு பேட்டரியோட லைஃப்பும் கம்மியாகிடும். ஒரு 3 வருஷம் வர வேண்டிய பேட்டரி 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே நீங்கள் இதுமாதிரி பேட்டரி போயிட்டு மாற்ற வேண்டியதாகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். பேட்டரியை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த மெத்தட் நம்ம பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு அந்தந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப பார்த்து தாங்க பண்ணணும். ஏன்னா பேட்டரி வந்து நார்மல் பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணுறது அது உப்பாது, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இந்த இன்பில்ட் பேட்டரி மட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். லைஃப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அந்த எக்ஸ்டர்னல் பேட்டரியை விட இன்பில்ட் பேட்டரி வந்து லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி, அதே இன்டர்னல் பேட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகம். அதனால் நீங்கள் இன்பில்ட் பேட்டரி மாற்றுறதுக்கும் செய்கிறதுக்கும் ரேட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால
நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ரி 4 வருஷத்துக்கு நல்ல லைஃப் வரும். பேட்ரி பேக்கப்பும் அதிகமாக நிற்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்ரி நியூ பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதை ப்ராப்பரான ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு டெஸ்டிங் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம பேக் கவர் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா பேட்ரி மாற்றும் போது பேட்டரியில் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறோமான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காக தான் நீங்களும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி 2 ஸ்க்ரூ 2 கார்னரில் இன்ச்சஸ் ஸ்க்ரூ மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரூ போட்ட பிறகு திருப்பி நம்ம அதை கைட்டி திருப்பி பார்த்துட்டு இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து எந்தெந்த ஸ்க்ரூ போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே ஸ்க்ரூவை நீங்கள் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். பேட்டரியோட லைஃப் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேட்ரி உப்பாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னா, பேட்ரி உப்பிச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு லேப்டாப்பில் இன்பில்ட் பேட்ரி மாற்றுறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேட்ரி மாற்றி எல்லாமே ஸ்க்ரூவெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். பேட்டரியில் நம்மளுக்கு ரெண்டாவதா அப்படின்றத பார்க்கலாம். பேட்ரி சார்ஜிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் 100% பேட்ரி சார்ஜ் போட்டு பேட்ரி பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 4 hours நியூ பேட்ரி இன்பில்ட் பேட்ரி சார்ஜ் நிற்கணும். அதோட கம்மியாக வருது அப்படின்னா பேட்ரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாற்றி கொடுத்துருவாங்க. 7 days மேலே போனால் வாரண்டி தான் கிளைம் பண்ணுவாங்க. வாரண்டிக்குள்ளே கிளைம் பண்ணி வந்ததுன்னா இன்னும் 3 hours 2 hours ஆகிடும். அதனால் பார்த்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்பில்டு பேட்டரினா 4 hours கிட்டே வரணும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, அதாவது 4 hours வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு, அதாவது டைப்பிங் அது மாதிரி எதனா ப்ரௌசிங் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மூவி பார்க்கும்போது சார்ஜஸ் அதிகமாக கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாக ஒர்க் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து 4 hours கண்டிப்பாக நிற்கணும். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பிபிடிக் சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு லேப்டாப் ரொம்ப லோ ப்ரைஸ்லேயும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். 3D பிரிண்டர் ப்ரைஸ்லையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பிரிண்டர்ஸ் யூஸ்டு பிரிண்டர்ஸ் நிறைய, அதுவும் பாப்புலர் மாடலுங்க. நிறைய ரொம்ப செலவு கம்மி, ரொம்ப பாப்புலரான மாடல்ஸ் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ கேட்கலாம். என் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஒரு வீடியோலையும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பிரிண்டர்ஸு அதேமாதிரி யூஸ்டு டெஸ்க்டாப்ஸ் ரொம்ப நான் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் பக்காவாக செக் பண்ணி ஓகேன்னா மட்டும் தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து இப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர்ஸும் நல்லா டெவலப் ஆவாங்க. வாங்கினவங்களே திரும்ப வாங்குகிறாங்க. அவங்க ரிலேட்டிவ்க்கு அதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் பிரிண்டர்ஸும் சரி, டெஸ்க்டாப்பும் சரி, லேப்டாப்பும் சரி, இதெல்லாம் வந்து நான் பார்த்து கரெக்டாக இருக்கிறதா பார்த்து நல்ல மாடல், அதாவது செலவு கம்மியான மாடல்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி எதனா தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டிங்கில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ.